வியூவர்ஸ், இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் குருமா குழம்பு பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நான் ஒரு சின்ன பீஸாக தான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது குருமாக்கு ரொம்ப பெருசாக போடாமல் சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுக்க போகிறேன். நான் முதல்ல 65 பண்ணிக்க போகிறேன். காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறேன். அதில் நான் கையிலேயே கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இந்த சைஸில் நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அதனால் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இந்த சைஸில் நான் இப்போ இதில் இருக்கிறது இந்த தண்டெல்லாம் கூட நம்ம போட்டுக்கிடலாம். இந்த தண்டெல்லாம் நம்ம வேஸ்ட்டே பண்ண தேவையில்ல. இதெல்லாம் கட் பண்ணி அப்படியே நம்ம குழம்புக்கு குருமா பண்ணுறதுக்கு போட்டுக்கிடலாம். இப்போ நான் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த காலிஃப்ளவர்லலாம் இதுக்குள்ளெல்லாம் பூச்சி இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் நான் இதை அப்படியே ஊற வச்சிடப்போகிறேன். நல்லா ஊறிச்சுன்னா அந்த உப்பு தண்ணியில் உள்ளே இருக்க பூச்செல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும். ஒரு சிலர் சுடு தண்ணி அடுப்பில் போட்டு அதில் மேலே கொஞ்சம் இது காட்டுவாங்க, பூச்செல்லாம் விழுந்துரும்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாடலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிட்டேன்னா உப்பு தண்ணியில் ஊறிச்சுன்னா எந்த பூச்சி இருந்தாலும் அது வெளியில் வந்துடும், இல்லை அது அப்படியே போயிடும். நம்ம கொஞ்சம் எதுக்கும் பார்த்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு செய்தால் ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் நேரம் இப்படி ஊறட்டும். ஊறிச்சு போதும். இப்போ நான் சிக்கன் 65 மசாலாவுக்கு இது சிக்கன் 65 மசாலான்றேன். இது 65 காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறேன். அதுக்கு நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். 65 பண்ண போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு இதிலே 65 பண்ணணும், காலிஃப்ளவர் 65 பண்ணணும், ப்ளஸ் குருமா பண்ணணும். இப்போ நான் இவ்வளோத்தையும் வறுத்துக்க போகிறேன். வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்னென்ன போடணுன்றதை நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறேன், சால்ட்டு. அடுத்தது நான் சிக்கன் 65 மசாலா போட்டுக்கிறேன் கொஞ்சம். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். கொஞ்சமாக நான் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கோதுமை மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இருந்தால் நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் காலி ஆயிடுச்சு. அதுக்கு நான் கொஞ்சம் கோதுமை மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுக்கிறேன். இது நல்லா ஊறட்டும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். இது ரொம்ப நேரம் ஊறணுன்றதுலாம் இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை வறுத்துட்டு தான் அந்த எண்ணெயிலேயே நான் குருமா பண்ணிட போகிறேன். இது ஊறட்டும். காலிஃப்ளவர் குருமாவுக்கு நான் இந்த சின்ன சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு பக்கம் ஊறட்டும். நான் இந்த சின்ன சைஸாகவே கட் பண்ணி நம்ம கையிலேயே கூட பிடிச்சி போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் குருமாவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கத்தியில் கட் பண்ணலாம். இதை நான் வாஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இன்றைக்கி கார்த்திகை எத்தனாவது நாள் தெரில. ஒரு நாளைக்கு ஒரு குழம்புன்னு செய்கிறேன் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக. இன்றைக்கி நான் காலிஃப்ளவரில் குருமா பண்ணுறேன். காலிஃப்ளவர் குருமா, காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறேன். அதனால் காலிஃப்ளவர் குருமாவுக்கு நம்ம என்னென்ன போட்டு வைக்க அரைக்கலான்றதை பார்ப்போம். நான் 3 சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன்.
அடுத்தது தேங்காய் பத்தை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி வந்து நான் மண்ணில் பதிச்சு வச்சனால அப்படியே இருக்குது பார், இல்லைன்னா அழுகி போயிடும். இப்போ இந்த இஞ்சி வந்து நமக்கு கெடாமல் இருக்கணும்னா மண்ணில் புதைச்சி வச்சுருங்க. இது அப்படியே கெடாது, அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இஞ்சி, வெத்தலை இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் கவர்லலாம் போட்டு சேஃப்டி பண்ணுறத விட மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நான் எவ்வளோ நாள், அது 10 நாளைக்கு முன்னாடி மண்ணில் புதைச்சி வச்சேன். இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள். எனக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதியாக நான் மறுபடியும் மண்ணிலே புதைச்சி வச்சுருவேன். இப்போ வந்து இதோட நான் இஞ்சி போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொத்தமல்லின்னா தனியா கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு கலருக்கு தான். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஜீரகம் போடணும். ஜீரகத்துக்கு பதில் ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு போட்டுக்கிறேன். இதில் வந்து பச்சை மிளகாவும் போடலாம், வரமிளகாவும் போடலாம். நான் வந்து வரமிளகா போட்டுக்கிறேன். நான் வந்து காரத்துக்கு ஏற்பேன். நான் வந்து ஒரு 5-6 மிளகா எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டு எல்லாம் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். நல்லா காலிஃப்ளவர் 65 பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் வந்து நான் இஞ்சி பூண்டுலாம் போடல, வெறுமனே நான் சிக்கன் 65 மசாலா தூளும் காஷ்மீரி சில்லி பவுடர், அரிசி மாவும் கோதுமை மாவு இதெல்லாம் போட்டு தான் நான் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். முதல்ல இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த அடுப்புலையே இந்த எண்ணெயிலேயே நான் குழம்பு வச்சுருவேன். காலிஃப்ளவர் குருமா வச்சுருவேன். இது நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடலாம். அது அப்படியே வேகட்டும். நம்ம கொஞ்ச நேரம் கழித்து சின்னதாக போட்டுருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் குழம்புக்கு சின்னதாக போட்டு, குருமா குழம்புக்கு சின்னதாக போட்டு, இது வறுக்கிறதுக்கு பெருசாக போட்டேன். அது போட்டு காலிஃப்ளவர் வறுத்துட்டேன். காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் 65 அந்த எண்ணெயிலே பண்ணி எடுக்கிறேன். சோம்பு, கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் பார்த்தீங்களா? தேங்காய், இஞ்சி, பூண்டு, தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கல்லுப்பு, தக்காளி இல்லே போட்டு அரைச்சிக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தக்காளி, இது நல்லா தக்காளி நல்லா
இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர்லாம் இதில் போட்டுக்கிறேன். தினமும் ஒரு குழம்பு, கார்த்திகை மாத குழம்பு. நமக்கு நான்வெஜ் நினைப்பே வராது இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது. ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு வித்தியாசமாக செய்து சாப்பிடும்போது நான்வெஜ் நினைப்பு வரவே வராது. இதில் வேகட்டும். காலிஃப்ளவர் குழம்பு, காலிஃப்ளவர் 65 தயாராகிடுச்சு. வேகட்டும். இதுலேயும் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சுவையான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டு. சூப்பர். காலிஃப்ளவர் 65 ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு. வெரி டேஸ்ட்டு. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ காய் வேகணும். வேகிற வரைக்கும் வச்சிடணும். காலிஃப்ளவர் குருமா தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் ஒயிட் ரைஸ் வைக்க போகிறேன். இதை இறக்கிற வேண்டியது தான். போதும், நல்லா வெந்துடுச்சு. காயெல்லாம் அப்படியே கறி குழம்பு மாதிரியே இருக்கும். ஒயிட் ரைஸ் நல்லா அரிசியை ஊற வச்சு பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சு ஒயிட் ரைஸ், காலிஃப்ளவர் 65, காலிஃப்ளவர் குருமா. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா, இந்த சமையல் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.